ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முக்கோணத்தின் கோணங்கள் 3x + 50 டிகிரி, x + 20 டிகிரி மற்றும் 2x - 10 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் இருக்குது. சரி, உங்களுக்கு தெரியும் முக்கோணத்தின் 3 கோணங்கள் அங்கே கொடுத்துருக்காங்க. 3 கோணங்களின் கூடுதல் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 180 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதுக்கு மேலே அவங்க கொடுத்துருக்க கோணங்கள் எழுதிட்டேன், 3 கோணங்கள். அப்போது 3 கோணங்களின் கூடுதல் நம்ம கூட்டினோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 180 டிகிரிக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ இந்த 3 கோண அளவுக்கெல்லாம் இதை கூட்டி எழுதியிருக்கோம் பாருங்க. 3x + 50 டிகிரி + x + 20 டிகிரி + 2x - 10 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்லாம் வேல்யூ உள்ளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 3x, இங்கே 1x, இங்கே 2x. 3 1 4, 4 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6. அப்போ 6x ப்ளஸ் இங்கே 50, இது ஒரு 20. நம்பரை அடுத்து கூட்டுங்க. 50 20 70. 70ல் -10. 70ல் 10 மைனஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. 10 போச்சுன்னா 60 ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவைறதுனால 60 நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 6x ஈக்குவல் டு 180 - 60. இப்போ 180ல் 60 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 120. இப்போ 6x ஈக்குவல் டு 120 டிகிரி. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுனால 6 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். 120 / 6. ஓகேங்களா? 120ல் 6, 120 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 20 டிகிரி. ஓகேங்களா? ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏயில் இருக்குது 20 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பலகோணத்தின் பக்கங்கள் 6 எனில் அதன் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? பல கோணங்கள் கொடுத்துருக்காங்க. பல கோணங்கள்னால் 5க்கு மேலே உள்ளது. ஓகேங்களா? 5க்கு மேலே, 4க்கு 5க்கு மேலே உள்ள கோணங்கள் எல்லாமே பலகோணம் தான். அதனுடைய பக்கங்கள் சொல்லிட்டாங்க, 6ன்னு சொல்லிட்டாங்க. பக்கங்கள் வந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 பக்கங்கள் உள்ள ஒரு பலகோணம் வரைகிறோம். ஓகேங்களா? இதோ வரைஞ்சிட்டேன். எத்தனை பக்கம் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6. 6 பக்க அளவுகள் இருக்கா? அதன் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரு இதுலேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு 2 புள்ளி இருந்தால் போதும் மூலைவிட்டங்கள் வரைய. ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு வரையணும். ஆனால் பக்கத்துலேயே வரையக்கூடாது, அதுக்கு எதிர் திசையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து நான் வேறு கலரில் காமிக்கிறேன், எல்லோ கலரில் காமிக்கிறேன். மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. மொத்தமாக எத்தனை வரும்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு புள்ளியிலேருந்து இதுக்கு ஒரு படம் இருக்குது. இப்போ இந்த ஒரு புள்ளியிலேருந்து மூலைவிட்டங்கள் இது 1 2 3 வரைஞ்சிட்டேன் இல்லையா? இப்போ இதுவும் வராது. இந்த புள்ளியும் வராது மூலைவிட்டங்கள். அதுக்கு எதிர் திசையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இந்த புள்ளிக்கு 3 மூலைவிட்டங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்த புள்ளி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த புள்ளி எடுத்துப்போம். இதுக்கு மூலைவிட்டங்கள் பாரு, 1 2 3. அப்போ இதுக்கு 3. அடுத்து அடுத்த புள்ளி எடுத்துக்கலாம். இந்த ஒரு புள்ளி இருக்குது, அது ஏற்கனவே மூலைவிட்டங்கள் இந்த பக்கம் வரைஞ்சாச்சு பாருங்கள். இந்த எல்லோ கலரில் இப்படி வரைஞ்சாச்சு இல்லையா? மீதி இருக்கிறது 1 2. அப்போ இதுக்கு 2. இப்போ இது எடுத்துக்கோங்க, இந்த புள்ளி எடுத்துக்கோங்க. அதற்கு மூலைவிட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 புள்ளி, இங்கே 2 புள்ளி ப்ளூவில் ஒரு மூலைவிட்டம் இருக்குது, எல்லோ கலரில் ஒரு மூலைவிட்டம் இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா இங்கே தான் நம்ம வரையணும். அப்போ இதுக்கு ஒரு மூலைவிட்டம். அடுத்து இந்த புள்ளிக்கு பாருங்கள், இந்த புள்ளியில் 3 கோடு ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். எங்கெங்கே வரைஞ்சிருக்கோம்? 1 2 3 இப்படி கோடு வரைஞ்சாச்சு. அப்போ அது கிடையாது, ஏற்கனவே வரைஞ்சாச்சு, அதில் கவுண்டிங்கில் வந்துடும். அடுத்து இந்த புள்ளியில் பாருங்கள், 1 2 3. இதுவும் ஏற்கனவே கோடு வரைஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இது மொத்தமாக இதில் இருக்கிறத கூட்டுங்க. 3 3 6, 6 2 8, 8 1 9. அப்போ ஆன்சர் வந்து 9 தான். மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை வந்து 9. ஓகேங்களா? அதே தான் நான் கீழே இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இன்னொரு தடவை என்ன சொல்கிறேன். முதல்ல இந்த புள்ளி எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த புள்ளியிலேருந்து எத்தனை மூலைவிட்டங்கள்னா 1 2 3. ஓகேங்களா? அப்போ இந்த புள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3. அப்போ மொத்தமாக இது வரைக்கும் 6 ஆயிருக்கு, 6 மூலைவிட்டங்கள். அடுத்து இந்த புள்ளி எடுத்துக்கோங்க. இதில் ஏற்கனவே ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, அது ஏற்கனவே அது கவுண்டிங்கில் வந்துடுச்சு, அதை நீங்கள் சேர்த்துக்காதீங்க. வேறு எது வரையலான்னா இங்கே 1
2. அப்போ இதில் ஒரு 2. அடுத்து இந்த புள்ளி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே 2 கோடு இதில் 2 மூலை விட்டங்கள் வரைஞ்சாச்சு. இன்னும் எது வரையணும்? இந்த ஒரு கோடு மட்டும்தான் வரும். இப்போ இது 1. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த புள்ளியை பாருங்கள். ஏற்கனவே இதெல்லாம் 1 2 3 கோடு ஏற்கனவே போட்டுச்சு. ஒவ்வொரு புள்ளிக்கும் 3 கோடு போயிருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ கோட்டினுடைய கவுண்டிங் நீங்கள் என்னாலே போதும், அது எத்தனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 2 3, இதே மாதிரி 4 5 6 7 8 9 இப்படி கிடச்சிரும். ஓகேங்களா? மொத்தமாக 9 தான். 9 மூலை விட்டங்கள் தான். மூலை விட்டங்கள் எண்ணிக்கை 9. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த 2 கொஸ்டினில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.